வெல்கம் டு பசுமை நிறங்கள் சேனல். நைட்டி மெஷர்மெண்ட்ஸ், மார்க்கிங் அண்டு கட்டிங். நைட்டிக்கு தேவையான பொருட்கள்: மார்க்கர், சிசர், டேப்பு, அதுக்கு ஒரு கிளாத்து, ஸ்கேலு. இந்த நைட்டி வச்சு தான் நம்ம அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி விரித்து போட்டுக்கிறோம். விரிச்சிட்டு இந்த மேல் பாட்டை ஃபஸ்ட்டு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நம்ம எல்லாம் கிளியராக எடுத்து விட்டுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பக்க கழுத்து தான் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நைட்டியோட பக்க கழுத்து பார்த்திங்கன்னா 2.25 வருது. இதோட தோள்பட்டை உயரம், தோள்பட்டை அளவு 2.5 இருக்குது. முன்கழுத்து உயரம் 5.5. பின்கழுத்து உயரம் 3.5. இந்த கட்டு வருது பார்த்திங்களா, இந்த கட்டோட உயரம் பார்க்கணும். ஒன்பதரை வருது. அவங்க ஒரு இன்ச்சு சேர்த்து கேட்டாங்க. நம்ம 11 வச்சுக்கலாம். இந்த அளவு தான் இந்த சைடும் இருக்கும். இதோட அகலம் பார்க்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா 10 வருது. நம்மளுக்கு இந்த சைடு 5.5, இந்த சைடு 5.5 வரும். அதுக்கப்புறம் மீதி இந்த 2 பீஸும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்க கிளாத்ஸ் ரெண்டுமே ஹேண்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு நம்ம ஹேண்டோட இந்த பாட்டு வச்சு நம்ம புது நைட்டியில் இந்த பாட்டை வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வ் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். 2 ஹேண்டுக்கும் அதே மாதிரி தான் வரும். இதை முடித்ததுக்கப்புறம் நெக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக் நெக் கட் பண்ணணும். இப்போ அளவு எடுத்தோம் இல்லையா, அந்த அளவில் நம்மளுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். எழுதிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளாத்து புது நைட்டி கிளாத் நம்ம எடுத்தோன்னா அதில் மேல் பாட்டை ஃபஸ்ட்டு, இந்த பாட்டு ஹேண்ட் பாட்டு ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு நெக்கும் கட் பண்ணிவிட்டு எந்த நெக் வேணுமோ வச்சுக்கலாம். வி நெக்கு, பா நெக்கு, ரவுண்ட் நெக்கு, இந்த மாதிரி வெத்தலை நெக், இந்த மாதிரி எந்த நெக் வேணாலும் அவங்க கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு மேல் பாட்டை முடிச்சுட்டு கீழ்பாட்டும் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, குட்டையாக இருக்கிறவங்களுக்கும் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் தகுந்த மாதிரி அவங்களோட அளவு நைட்டியை வச்சு அந்த ஹைட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு மேல் பாட்டு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கீழ்பாட்டுக்கு வருவோம். அது ஃப்ளீட்ஸ்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் தான் 2 அட்டாச் பண்ணுவோம். நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம நடுவில் லேஸ் கூட வச்சுக்கலாம். கடைசியாக தான் ஜிப்பு வைக்கிறது எல்லாமே கடைசியாக தான் நம்ம வைப்போம். எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம கீழே மடிச்சு அடிப்போம். அது நம்ம 1 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். இதில் மேல் பாட்டில் பார்த்திங்கன்னா, மேல் பாட்டுக்கு மட்டும் நம்ம உள்ளே ஒரு கிளாத் கொடுப்போம். ஏன்னா மேல் பாட்டுங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும், ரொம்ப நாள் வரணுங்கிறதுக்காக உள்ளே ஒரு கிளாத் கொடுப்போம். அதை நம்ம ஒயிட் கலர் கிளாத்தாகவும் எடுத்துக்கலாம், காடா கிளாத்தாகவும் எடுத்துக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட வேறு எக்ஸ்ட்ரா பீஸு நம்மளுக்கு காட்டன் கிளாத்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே கொடுத்தா தான் அந்த ஹெவினஸ் கிடைக்கும். இந்த நைட்டியோட அளவுகள்: பக்க கழுத்து 2.25, தோள்பட்டை 2.5, முன்கழுத்து 5.5, பின்கழுத்து 3.5, முன்பாட் கட்டு உயரம் 11, அகலம் 2 பாட்டாக அதில் வரும். நடுவில் நெக் இருக்கும். அதனால் 2 பாட்டுக்கும் சேர்த்து 5.5 அப்படின்னு வந்துச்சு. 10 டோட்டலாக பார்த்திங்கன்னா 10.
ஒரு இதுக்கு 5.5. கீழ்பாட்டு உயரம் வந்து இவங்களுக்கு 43 இருந்துச்சு. இந்த பீஸில் தான் நம்ம நைட்டிக்கு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம 4 ஃபோல்ட் பண்ணி 2 மடித்து போட்டிருக்கோம். கரை பக்கம் வந்து அந்த பக்கம் இருக்கணும், மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கணும். வாங்க எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பக்க கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். பக்க கழுத்து பார்த்திங்கன்னா 2.25. இந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணணும். ரெண்டே காலுக்குள்ள ஒரு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது தோள்பட்டை வந்து 2.5 ஒரு மார்க் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா 2.5 ஒரு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முன்கழுத்து பின்கழுத்து மார்க் பண்ணலாம். முன்கழுத்துக்கு வந்து அஞ்சரை எடுத்திருக்கோம். பின்கழுத்து 3.5. அவ்வளோதான், மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு நம்ம இதோட டோட்டல் உயரம், டாப் பார்ட்டோட டோட்டல் உயரம் பார்த்திங்கன்னா 11 ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி மாதிரி டாட் லைன் போட்டுக்கலாம். இந்த பார்ட்டோன்னு தான் நம்ம கட் பண்ணணும். இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் டாப் பார்ட்டு, இது கீழ் பார்ட்டு. இந்த கிளாத்தை நம்ம தனியாக வச்சுட்டு இந்த பார்ட்டில் தான் நம்ம ஹேண்டு இந்த சைடு வரும். இந்த சைடில் வந்து நம்ம இந்த கட் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஒர்க் வரும். அதுக்கு வந்து நம்ம லென்த்து வந்து டோட்டலாக அதுக்கு 10 இருந்துச்சு. ஷோல்டருக்கு ஆல்ரெடி 2.5 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக பார்த்தோன்னா நம்ம தையல் அளவுக்கும் சேர்த்து 5.5 மார்க் பண்ணுறோம். ஜெல்லில் மார்க் பண்ணி அவ்வளோதான். அந்த கட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் நெக் வந்து நம்ம கிளாத்தை தூக்கி விட்டுட்டு பேக் நெக்கு கட் பண்ணணும். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம ஹேண்டுக்கு இங்கே கர்வ் வரையணும். இருங்க, கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்ட் தனியாக, ஹேண்ட் பார்ட் தனியாக, கீழ் பார்ட் தனியாக கட் பண்ணிட்டோம். அடுத்து நெக் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இங்கே அளவு வச்சு கர்வ் கட் பண்ணணும். நெக் பார்ட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது பேக் நெக்கு. கர்வ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து கீழ் பார்ட்டு, நைட்டியோட கீழ் பார்ட்டு, இது ஹேண்டு, இது வந்து டாப் பார்ட்டு. அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் மட்டும்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து நைட்டியை வந்து அளவெடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.